கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக கர்த்தர் இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் 3வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்து அவரை நோக்கி துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, காருண்யங்களுக்காக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும். கர்த்தாவே, கடந்த 2 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 3வது மாதத்தை காண செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினால் இறங்கும். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அக்கினினால் கர்த்தர் நிரப்புவீராக. உடைய உயிர் தெழுந்த உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகம் இப்பொழுது ஒரு விசை கிருபையாக இறங்கி விடுவித்து ஆசீர்வதித்து வெற்றியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய உயிர் தெழுந்த உன்னத வல்லமையின் அக்கினினால் நிரப்பி வெற்றியை தாரும். நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, இந்த 3வது மாதம் முழுவதும் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்ததாமே இறங்கி கிருபை செய்யும். தடைகளெல்லாம் நீக்கி போடும். எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும். விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் உட்காருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த 3வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3வது மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர். இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சர்வ வல்லமையை காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களுக்காக வெளிப்பட போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்களுக்காக கர்த்தர் செயல்பட போகிறார். அவருடைய சர்வ வல்லமை உங்களுக்காக வெளிப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல ஜனக்கூட்டமாகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் குறுகி போன நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, என்னுடைய பிரயாசங்கள் எதிலுமே எனக்கு வெற்றி இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்க பண்ணி அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய கையின் பிரயாசங்களில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்பட பண்ணுகிறார்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையை வெளிப்படுத்தி இவருடைய சர்வ வல்லமையினால் நம்மை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலும் ஊழியத்திலும் தேவனுடைய சர்வ வல்லமையை கர்த்தர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட பண்ண போகிறார். ஊழியத்தில் வெளிப்பட பண்ண போகிறார். சபையில் வெளிப்பட பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் வெளிப்பட பண்ண போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சர்வ வல்லமை வெளிப்பட போகிறது. அவருடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சர்வ வல்லமை அனுப்பி நம்மை பல ஜன கூட்டமாகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பெருக்கம் இல்லையே என்ற சூழ்நிலையில் காணப்படலாம். எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளவோ நான் முயற்சி பண்ணினேன், எவ்வளவோ நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன், எவ்வளவோ நான் செயல்பட்டு பார்த்துட்டேன், ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கையில் போதுமான அளவு ஒரு பெருக்கம் இல்லையே என்ற நிலைமையில் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சர்வ வல்லமையினால் நம்மை நிரப்பி, அவருடைய சர்வ வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி, அவருடைய சர்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாராகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரதேசியாய் தங்கி இருக்கிற இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி, இந்த தேசத்தின் நன்மையை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார். தேசத்தின் நன்மைகளை, தேசத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்கும்படியான தேவனுடைய சர்வ வல்லமை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய சர்வ வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி, கவலைப்படாதபடி, கர்த்தாவே உம்முடைய சர்வ வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும், உம்முடைய சர்வ வல்லமையினால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும், உம்முடைய சர்வ வல்லமையினால் எங்களை அபிஷேகித்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் சொல்லி எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கேட்டு தேவனுடைய சர்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சர்வ வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோம். அவருடைய சர்வ வல்லமையினால் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலுக பண்ணுகிற தேவன், நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை பலுகி பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகுவதற்கு தேவனுடைய சர்வ வல்லமையை விளங்க பண்ணி அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி உங்கள் பெருக்கத்தை தடை பண்ணும்படியாய் செயல்படுகிற எந்த ஒரு அந்தகார வல்லமைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துர்க்கிரியைகளின் வல்லமைகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சர்வ வல்லமைக்கு முன்னாடி அதெல்லாம் நிற்கவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அவருடைய சர்வ வல்லமை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையினால் என்னை நிரப்புங்க தாவின்னு சொல்லி ஆவில் நிரம்பி துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுடைய சர்வ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சர்வ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடும். நீங்கள்
ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெருக கிருபை செய்யும். ஜெப வாழ்க்கையில் பெருக கிருபை செய்யும். தேவனோடு உறவாடுகிறதில் பெருக கிருபை செய்யும். ஊழியம் செய்வதில் பெருக கிருபை செய்யும். சுவிசேஷம் அறிவிப்பதில் பெருக கிருபை செய்யும். இந்த பூமியில் சாட்சியாக வாழுகிறதில் பெருக கிருபை செய்யும். இந்த பூமியில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி நல்ல ஆவில் நிரம்பி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுடைய நன்மையினால் நிரப்பப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கேட்போமா? கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுடைய தேவனாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டீரே, அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலுகி பெருக பண்ணுகிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் பலுகி பெருக பண்ணும்படியாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் உடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமை விளங்க பண்ணி அற்புதங்களை செய்யும். உடைய வல்லமை விளங்க பண்ணி ஆச்சரியமான காரியங்களை செய்யும். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி நன்மையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி எங்களை பலுகி பெருக பண்ணுங்க தாவே. பெரிய காரியங்களை செய்யும். எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும். முற்றிலும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.